வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நீங்கள் குயிக்காக தெரிஞ்சுக்கலாம் ரெஸ்லிங்கை பற்றி. ஃபஸ்ட்டாக நம்மளுடைய நிக்கி பெல்லாவை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது டெமோக்ரஃபி அப்படிங்கிற அந்த ஒரு வயலன்ஸை வந்து மீறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்னடா டெமோக்ரட்டிக் வயலன்ஸ் அப்படின்னு கேட்டால், அது வந்து அதாவது பெண்ணை வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அது வந்து க்ளீனானா என்ன அப்படின்னு தெரில. ஆனால் டெமோக்ரஃபி அந்த ஒரு வயலன்ஸை வந்து நம்மளுடைய நிக்கி பெல்லாவோட ஹஸ்பண்ட் வந்து மீறிட்டாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து நிக்கி பெல்லாவை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிருப்பாங்க. அதனால கூட இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து நான் கணவனோ இல்லை மனைவியோ அடிச்சுக்கிறது வந்து ரொம்பவும் சகஜமான விஷயம். ஆனால் அங்கே வெளிநாட்டில் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், அதாவது கணவன் வந்து மனைவியை வந்து எந்த ஒரு கோவத்திலையோ எந்த ஒரு விஷயத்துலையும் சரி அடிக்கக்கூடாது. அது அடித்தாங்க அப்படின்னா அது வந்து தப்பான விஷயம். அதாவது அவங்களோட சட்டத்துப்படி அதாவது அத்துமீறின மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோடது. அதே மாதிரி ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட டக்குன்னு கட் பண்ணிட்டு கூட இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போய்க்கலாம். அது வந்து அங்கே வந்து ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நம்மளோட கலாச்சாரத்துக்கும் நம்மளோட பாரம்பரியத்துக்கும் அதில் கொஞ்சம் கூட அது ஒத்தே வராது. அந்த ஒரு இதை தான், அதாவது நிக்கி பெல்லாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேளை அதாவது நிக்கி பெல்லாவை வந்து அடிச்சிருப்பாரோ, அதனால வந்து நம்முடைய நிக்கி பெல்லா கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் க்ளீனான எந்த ஒரு தகவலும் இன்ன வரைக்கும் வரல. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிக்கி கிராஸ் வந்து இப்போ WWE வந்து அவங்களோட கான்ட்ராக்டை வந்து ரீசைனிங் பண்ணியிருக்காங்களாம். அதாவது WWE வந்து நம்மளுடைய நிக்கி கிராஸ் வந்து அதாவது 3 இயர்ஸ்லேருந்து அதாவது 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய நிக்கி கிராஸ் வந்து அவங்களோட கான்ட்ராக்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு நம்மளுடைய நிக்கி கிராஸ் வந்து WWE தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்படி வந்து நம்ம WWE வந்து நம்மளுடைய நிக்கி கிராஸோட கான்ட்ராக்ட் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிக்கி கிராஸ் வந்து ரொம்பவும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து போகிற மாதிரியே வேஸ்ட்டாக தான் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிக்கி கிராஸ் ஒருவேளை அலெக்சா பிளஸ் வந்து இந்த ஒரு ஃபேக்ஷனில், அதாவது ஒயிட் சிக்ஸ் அந்த ஃபேக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நமக்கான நிக்கி கிராஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். நம்முடைய அலெக்சா பிளஸ் வந்து இந்த ஒயிட் சிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது யாருன்னு உங்களுக்கே தெரியுதா? அதாவது கேத்தி கிளி, அதாவது நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோவோட சிஸ்டர் தான். ரொம்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது அவங்க வந்து கையில் வந்து என்னமோ குடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன கூல் ட்ரிங்க்ஸோ அப்படின்னு தெரியல. அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு. அதாவது கீழே எழுதியிருக்காங்க, டோஸ் பீர் இட் இஸ் கோ, அதாவது க்ரோ அப்படிங்கிற மாதிரி. அவங்க நம்ம பாப்பா வந்து வேறு எதுவும் பண்ணலை. அதாவது ட்ரிங்க்ஸை தான் நம்மளுடைய பாப்பா வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம நாட்டில் நம்ம பொண்ணுங்க குடித்தா அது ரொம்ப அபச்சாரமாக ஆகிரும். இது வந்து ரொம்பவும் ஒரு ஃபன்னியான விஷயம் தான். இதை யாரும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன்னிக்காக தான் சொல்கிறது. அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க எல்லாருமே இன்னும் 2 வருஷத்துலேயோ இல்லை 3 வருஷத்துல இல்லை 5 வருஷத்துலேயும் சரி WWE டாப் 1 ஸ்டாராக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய ஆஸ்டன் தியரியாக இருக்கட்டும், நம்மளுடைய பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், ஜில்லா ஃபாட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு WWE ஒரு டாப் 1 பொசிஷனில் ஒரு மெயின் சாம்பியனாக ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதிகள்லாம் இந்த ரெஸ்லர்ஸ்க்கு கண்டிப்பாக கனகச்சிதமாக இருக்குது. இவங்கெல்லாம் சாம்பியன் ஆனால் உண்மையிலுமே WWE ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். இவங்க ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட ரிங் ஜெனரல் கும்தர் வந்து இப்போ WWE வந்து லாங்கஸ்ட் ரைனிங் சாம்பியனாக, அதாவது இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக நம்மளுடைய கும்தர் இருந்தார். நம்மளுடைய கும்தருக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக நம்மளுடைய WWE வந்து இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்மளுடைய கும்தருக்கு பண்ணாங்க. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய WWE நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எப்படி லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஒரு மரியாதையை நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கும்தருக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ 1314 சாம்பியனாக இருந்தார். அவருக்கு மரியாதை பண்ணுற விதமாக அவரோட, அதாவது அந்த 1314 நாள் சாம்பியனாக இருந்தால அந்த நம்பரை வச்சு நம்மளுடைய WWE வந்து ஒரு கஸ்டமர் சாம்பியனை உருவாக்கி சேல்ஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப வெற்றிகரமாக சேல்ஸ் ஆகிடுச்சு. அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்மளுடைய WWE கையில் எடுத்து இப்போ நம்மளுடைய கும்தர் வந்து 666 நாள் சாம்பியனாக இருந்தார். அதுக்காக நம்முடைய கும்தருக்கு மரியாதை பண்ணுற விதமாக, அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக நம்மளுடைய WWE வந்து 300 ஐசி டைட்டிலை கஸ்டமைட்டாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்களா. அது
அது நம்முடைய கும்தர் வந்து 664 சாம்பியனா இருந்தாரு. ஆனா நம்முடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் அளவுக்கு நம்முடைய கும்தருக்கு வந்து ரீச் ஆகுமா அப்படின்னு தெரியாதனால, நம்மளுடைய WWE வந்து வெறும் 300 சாம்பியன மட்டும் தான் கஸ்டமைட்டா உருவாக்கி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவும் சேல்ஸ் ஆயிருச்சாம். அதாவது நம்ம இந்தியன் மதிப்புல வந்து அந்த சாம்பியனோட விலை என்ன அப்படின்னு கேட்டா, 65,000 அது வாங்குறவங்க உங்களோட இஷ்டம். நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா வாங்கிக்கங்க. ஏன்னா யார் வாங்குறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. ஏன்னா இந்த நம்ம நாட்டுல வந்து அத வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா வாங்குறவங்களும் இருக்காங்க. நீங்க வாங்குறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க நண்பா. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நம்மளுடைய ட்ரூ மெக்கானே இப்ப ஒரு ரீசென்ட்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து WWE வந்து பலவிதமான உதவி பண்ணியிருக்கேன். பலவிதமான விஷயங்கள வந்து நான் WWE பண்ணியிருக்கேன். அது இல்லாம என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாவே நான் WWEல நான் உழைச்சிருக்கேன். ஆனா இப்ப வந்து நீங்கலாம் என்ன ஒரு மதிக்கிறதே இல்ல. அதாவது ஒரு ஆளா கூட நீங்கலாம் வந்து என்ன மதிக்கிறதே இல்ல. அதாவது நீங்க வந்து எங்கள மறந்துட்டீங்க. அதாவது நான் பழைய ட்ரூவா இருந்தப்பயும் சரி, இப்ப இருக்கிற ட்ரூவா இருக்க சரி, நான் என்னைக்குமே நான் நிலையா தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க. அப்படின்னு நம்மளுடைய ட்ரூ மெக்கானயர் சொல்லியிருக்காரு. அவர் எதனால சொல்றாரு அப்புட்ன்னா, அதாவது 2020ல வந்து நான் கொரோனா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி WWE இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து நம்முடைய ஸ்மாக்டவுன வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எப்படி டேக் ஓவர் பண்ணாரோ, அதே மாரி நம்முடைய ட்ரூ மெக்கானயர் வந்து ரா பிராண்ட டேக் ஓவர் பண்ணாரு. ஒரு சக்சஸா தான் நம்முடைய ட்ரூ மெக்கானயர் வந்து அந்த ரா பிராண்ட கொண்டுட்டு போனாரு. அதே மாரி நம்முடைய ஸ்மாக்டவுன வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போனாரு. ஆனா, அப்ப இருந்த ட்ரூ மெக்கானயருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் மத்தியில இருந்த ஒரு சப்போர்ட் இப்ப கிடையாது. நீங்க வந்து என்ன ஒட்டுமொத்தமா மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி, இப்ப நம்மளுடைய ட்ரூ மெக்கானயர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது உண்ம தானே. ஏன்னா, அந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய ட்ரூ மெக்கானயர் வந்து எப்படி WWE தாங்குனாரு அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அப்ப இருந்த ஒரு வரவேற்பு வந்து இப்ப நம்முடைய ட்ரூ மெக்கானயருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அப்ப இருந்த ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது இப்ப வந்து நம்முடைய ட்ரூ மெக்கானயர் மேல படிப்படியா குறைஞ்சிருச்சு தான். இதுதான் 100க்கு 100 உண்மையும் கூட. இது வந்து நம்முடைய ட்ரூ மெக்கானயர் சொன்னதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவரு கேட்ட கேள்வி அதிகபட்சம் என்னோட கருத்துல வந்து நியாயமான கேள்விய தான் நம்முடைய ட்ரூ மெக்கானயர் கேட்டிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா நம்மளுடைய பால் ஹேமனும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ரியூனியன் ஆகப் போறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில நடக்கப் போகுது. ஏன்னா, இப்போ நம்முடைய பால் ஹேமனே சொல்லியிருப்பாரு. ரீசென்ட்ல சொல்லியிருப்பாரு. அதாவது கண்டிப்பா வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாரு. ரிட்டர்ன் வந்து அவருக்கான ஒரு புதிய பிளட் லைன்ல உருவாக்க மாட்டாரு. அவர் பழைய பிளட் லைனான அந்த ஓஜி பிளட் லைன்ல ரியூனியன் ஆவாரு. அதில யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இருப்பாங்க. அதில நானும் இருப்பேன். அதே மாரி நம்முடைய சோலோ சிக்கா வந்து புதிய பிளட் லைன உருவாக்கியிருக்கான். அதே மாரி அந்த புதிய பிளட் லைன்ல யாருமே முகம் பார்க்காத அளவுக்கு புது புது மெம்பர்ஸ்லாம் வந்து அதில வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணாலும் சரி, நாங்க வந்து எதிர்த்து நிப்போம். அதாவது அவங்களுக்கான ஒரு பதிலடிய கண்டிப்பா நாங்க குடுப்போம் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய பாலிமன் சொல்லியிருப்பாரு. ஆனா, இப்ப கூடிய சீக்கிரத்தில நம்முடைய பிளட் லைன் வந்து ரியூனியன் ஆகப்போகுது. அதாவது அந்த ஓஜி பிளட் லைன் ரியூனியன் ஆகப்போகுது. அதில நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், ஜிம்மி, அதுக்கப்புறம் நம்முடைய சேமி சேனா இருக்கட்டும், நம்முடைய பால் ஹேமனா இருக்கட்டும், கூடிய சீக்கிரத்தில ரியூனியன் ஆகப்போறாங்க. ஏன்னா, இவங்க ரியூனியன் ஆகுறதுக்குள்ள கண்டிப்பா நம்முடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ரியூனியன் ஆயிருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய பால் ஹேமன் வந்து நம்மள ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நமக்கு குடுத்துருக்காரு. கண்டிப்பா பால் ஹேமனோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது WWE கூடிய சீக்கிரத்தில இருக்க போகுது. அதுவும் ஜிம்மிக்கு முன்னாடி கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட நம்முடைய பால் ஹேமன் சேர்ந்துருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து என்னோட கருத்து சொல்ல. கண்டிப்பா நான் சோர்சஸ்ல சொன்னத தான் நான் சொல்றேன். ஏன்னா, கண்டிப்பா சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப 100% இல்ல. ரொம்ப ரொம்ப இருக்குன்னு சொல்லுவேன். ரோமன் ரெயின்ஸும், பால் ஹேமனும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க. ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ரோமன் ரெயின்ஸும், பால் ஹேமனும் கூடிய சீக்கிரத்தில ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற மாரி என்னோட ஒப்பீனியன். ஏன்னா, அவங்க இருந்தா தான் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஓஜி வில்லனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தது யாருன்னு கேட்டா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான். அவரு கூட பலம் யாருன்னா நம்முடைய பால் ஹேமன் தான்.